வணக்கம். நம்ம இப்போ பார்த்துருக்கிறது திருவண்ணாமலையில், அது 1ஆம் தேதி வந்து பேஞ்ச மழைக்கு, அந்த பெங்கல் வந்து பேஞ்ச மழைக்கு அடித்த வெள்ளம் தான் பார்த்துட்ருக்கோம். அதாவது மலையிலேருந்து கல் வந்து பெரிய பாறாங்கல் வந்து உருண்டுட்டு வந்து ஒரு வீடு மேலே விழுந்து அந்த வீட்டில் இருந்த 7 பேர் இருந்திருக்காங்க. 2 பெரியவங்க, 5 குழந்தைங்க இருந்துக்கிறாங்க. எல்லாருமே மண்ணுக்குள்ளே புதைஞ்சிருக்காங்க. அன்றைக்கி 24 மணி நேரமும் தேடி அடுத்த நாள் கூட அடுத்த நாள் தான் ஜேசிபியே உள்ளே வர முடிஞ்சிருக்குது. ஏன்னா சந்தா வீடு கட்டியிருக்காங்க. உள்ளே போகிறதுக்கு வழியே இல்லாத அளவுக்கு, உள்ளே வாகனம் போகிற அளவுக்கு வழியே இல்லை. அந்த அளவுக்கு வீடு கட்டியிருக்காங்க. அதனால உள்ள ஜேசிபி கூட போக முடியலை. ஏன்னா பாருங்கள், எப்படி மண்ணெல்லாம் மேலேருந்து சரிஞ்சு வருது. இந்த மாதிரி வந்தால் எப்படி அதை தோண்டுறது ரொம்ப கஷ்டம் இல்லை. உடனே அதுவும் ஜேசிபி போகிறதுக்கு வழியே இல்லை. எப்படி போகும் நீங்களே சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி இங்கே வந்து அரேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஜேசிபியே போயிட்டுருக்குது. போயிட்டு தோண்ட மண்ணை தான் வருது. உள்ளே புதைஞ்சிட்ருக்குறாங்க 7 பேரும். பாருங்கள், அந்த மலை அடிவாரத்தில் வீடு கட்டியிருக்கிறாங்க. மேலேருந்து வந்தால் இடமே இல்லை. எல்லாமே அப்படியே அந்த வீடுங்க மேலே தான் விழுவும். பாருங்கள், ரோட்டில் வரையும் போகுது அப்படியே வெள்ளம். எல்லாருமே எதிர்பார்த்தோம், சென்னையில் தான் மழை அதிகமாக இருக்கும், வெள்ளம் வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் சென்னையில் வந்து அந்த அளவுக்கு மழை ஒன்றும் பெய்யலை. 2 நாள் தான் மழை பெஞ்சிச்சு. அது கூட விட்டு விட்டு தான் தூறல் போட்டுச்சு. அந்த அளவுக்கு பெருசாலாம் ஒன்றும் மழைலாம் இல்லை. எதிர்பார்த்த அளவுக்கெல்லாம் கிடையாது. ஆனால் திருவண்ணாமலை பாண்டிச்சேரியில் தான் நிறைய மழை பெஞ்சு வெள்ளம் வந்திருக்கு. நிறைய அடி வாங்கிட்டு யாருமே இங்கெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. சென்னையில் மழை வருமா வெள்ளம் வருமானு தான் எல்லாருமே பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் திருவண்ணாமலையில் இது மலைச்சரிவு வந்து அண்ணாமலையாரோட மலைச்சரிவு வந்து இது போல் நடந்ததே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் தடவை மலைச்சரிவு. பாருங்கள், எவ்வளோ வெள்ளம் போகுது பாருங்கள். அந்த மலைச்சரிவுலேருந்து அப்படியே போகுது. இவ்வளோ ஃபோர்ஸாக தண்ணி வந்தால் எப்படி மழை சரியாமல் எப்படி இருக்கும்? மலையில் சரிவு வராமல் எப்படி இருக்கும் பாருங்கள். ஏன்னா மலையிலேருந்து இவ்வளோ வெள்ளம் வருது மழை பெஞ்சு. அந்தளவுக்கு காற்று வேறு அன்றைக்கி அந்த புயலால் காற்று வேறு அடிச்சிது. கண்டிப்பாக சரியாக தான் செய்யும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் பார்க்க பாருங்கள், இந்த சைடு தான் மேலேருந்து கல் உருண்டிட்டு வந்து எவ்வளோ பெருசாக தெரியுது பாருங்கள். அப்போ எவ்வளோ பெரிய பாறை கீழேருந்து பார்க்குறதுக்கே தெரியுதுன்னா அப்போ எவ்வளோ பெரிய பாறை. 13 டன்னுங்கிறாங்க. 13 டன்னு பாறையோட வெயிட்டுங்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ தூரம் வந்தது. இதில் புதைஞ்சா எப்படி தோண்டி எடுக்கிறது சொல்லுங்கள். தோண்டி அடுத்த நாள் தான் தோண்டுறாங்களாம். தோண்டும் போது அந்த ஒரு குழந்தையோட கால் வருதாம். அதை பார்த்துட்டு எல்லாரும் கத்துறாங்களாம். அந்த அளவுக்கு இருக்குது.